ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது வெட்டுடையார் காளியம்மன் கோயில் பற்றிய தகவலை இந்த காணொளியில் பார்ப்போம். மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோயில் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் அரியாக்குறிச்சி என்று சொல்லக்கூடிய கொல்லங்குடி கிராமத்தில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நீதிமன்றமாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலானது மதுரையில் இருந்து சிவகங்கை செல்லும் வழியாக உள்ள தொண்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தான் கொல்லக்குடி என்ற கிராமம் உள்ளது. கிராமத்திற்கு தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் உள்ளது. இத்திருக்கோயிலே வெட்டுடையார் காளியம்மன் கோயில் என்றும் காளியம்மன் கோயில் என்றும் சொல்லப்படுவதற்கு பதிலாக நீதிபதி அம்பிகை என்று சொல்லப்படுவதுதான் சரியான பெயராக அமையும். ஏனென்றால் இது நீதிபதியின் உச்ச நிலையில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலை ஒரு திருக்கோயிலாக பார்க்கப்படாமல் நீதிமன்றத்தின் உச்சபட்சம் நிலையாக இத்திருக்கோயிலை பார்க்கப்படுகிறது. அம்மா அவர்கள் இத்திருக்கோயிலில் 8 கைகளுடனும் வலது காலை மடித்து காலுக்கு கீழ் அசுரனை வதம் செய்ததாக இத்திருக்கோயிலில் அம்மன் அவர்கள் மிக அருமையாக காட்சி அளிக்கிறார். மேலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, துரோகம், நம்பிக்கை துரோகம், வீண்பழி, அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர், செய்யாத தவறுக்கு தண்டனைக்கு ஆளானோர், மேலும் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து அம்மனை தரிசனம் செய்து காசு வெட்டி போட்டு அம்மனிடம் தங்களுடைய குறைகளை சொல்லி அவர்களுக்கு நீதி வேண்டுகிறார்கள். இச்செயலானது இன்று நேற்று நடந்த செயல் கிடையாது. பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்திருக்கோயிலில் ஏழை மக்களால் உச்ச நீதிமன்றமாக கருதப்படுகிறது. ஆனால் தங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அம்மன் செவி சாய்த்து தங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க அம்மன் அவர்கள் வெறும் 8 நாட்களிலேயே இங்கு வந்து வேண்டுபவர்களுடைய நீதியை நிலைநாட்டுகிறார்கள் என்பது சத்தியமாக நம்பப்படுகிறது. நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் மக்கள் ஏமாற்றப்படலாம். ஒரு குற்றவாளி நிரபராதியாகவும் ஒரு நிரபராதி குற்றவாளியாகவும் மாற்றப்படலாம். ஆனால் இத்திருக்கோயில் அவ்வாறு நடப்பது சாத்தியமே இல்லை. இது இறைவனுடைய தண்டனை, அம்மானுடைய தண்டனை. நிச்சயம் குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அப்பாவிகளோடு நிச்சயமே காப்பாற்றப்படுவார்கள். இங்கு வரக்கூடிய நம்பிக்கையான ஏழை எளியோரும் மற்றும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் இது ஒரு உச்சபட்சமான ஒரு உச்ச நீதிமன்றமாகவே இன்றும் பார்க்கப்பட்டு வருகிறது. இங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டு நீதிக்கு துணை நிற்பாள் என்பது மக்களால் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. தர்மத்திற்கு மட்டுமே துணை போகும் இத்தெய்வம் ஒரு தர்ம தேவதையாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த அம்மா நீதிக்கு மட்டுமே துணை போகுவதால் இங்குள்ள மக்கள் அனைவரும் அம்மாவை நீதிபதியாகவே கருதப்படுகிறார்கள். இவங்குள்ள நீதிபதிகளால் கூட மக்களால் ஏமாற்றப்படலாம். ஆனால் இந்த தேவதையால் எந்த ஒரு மக்களும் இன்று வரை ஏமாற்றப்பட்டது இல்லை. ஏனென்றால் இது நீதிக்கு மட்டுமே துணை போகும் ஒரு தர்ம தேவதை என்பது அனைவரும் அறிந்த ஒரு சத்தியமான ஒரு வார்த்தையாகும். இந்த அம்மாவை வெட்டுடையார் காளி என்று சொல்வதற்கு வேறு ஒரு காரணம் உண்டு. இங்கு வந்து காசு வெட்டு போடுவதால் அவற்றை வெட்டுடைய காளியம்மன் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் பௌர்ணமி, அமாவாசை, செவ்வாய், வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் அம்மனுக்கு பிரசித்தியமாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்திருக்கோயில் 18ஆம் நூற்றாண்டில் உண்டான கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நாணயம் தவறியவர்கள், அதாவது நாணயம் என்பது நீதியை தவறியவர்களுக்கு இத்திருக்கோயிலில் நாணயத்தை வெட்டி போடுவது, காசு வெட்டி போடுவதால் இந்த அம்மனை வெட்டுடைய காளியம்மன் என்றும் சொல்லப்படுகிறது. இக்கோயில் உருவான வரலாறு பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் இத்திருப்பகுதியில் வசித்த ஒரு பக்தரின் கனவில் அய்யனார் அவர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த கனவில் தனது சிலையான இந்த பகுதியில், அதாவது ஈச்சமரக்காடாக இருந்த இந்த பகுதியில் உள்ளது என்று கூறினார். அவற்றை தோண்டி எடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த சிலையின் மீது தன்னுடைய கோடாரியால் பாதிப்பு ஏற்பட்டதாக கோடாரியால் வெட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த கோடாரியால் வெட்டு ஏற்பட்டு அதன் பிறகுதான் சிலை கிடைத்தது. ஆகையால் இது வெட்டப்பட்ட சிலை என்பதால் சிலை வெட்டப்பட்ட ஒரு அய்யனார் சிலையாக கண்டறியப்பட்டது. இவரை கருப்பு வேளார், காரிய வேளார் என்று மக்களால்
சொல்லப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்தது. அந்த ஈச்சமத்தடியில் உள்ள ஐயனார் சிலை அருகில் ஒரு பேரொளி ஒன்று உருவானது என்றும், அப்பேரொளி உருவான மறுநாள் காலையில் அங்கே ஒரு அம்மனின் இயந்திர தகடு எறியப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த இயந்திர தகடு எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிறகு அவருடைய பெயராலேயே அம்மனுக்கும் வெட்டுடையார் காளி என்று பெயரிடப்பட்டது. பிற்காலத்தில் இந்த அம்மனுடைய பெயர் பிரசித்தி பெறவே அவருடைய பெயராலேயே இந்த தலத்திற்கு பெயரிடப்பட்டு இன்று மக்களால் வழிபடப்பட்டு வருகின்றன. உண்மையில் வெட்டு ஏற்பட்டது ஐயனாருக்கு மட்டுமே. காளி அம்மனுக்கு எந்த ஒரு வெட்டும் ஏற்படவில்லை. ஐயனாருக்கு ஏற்பட்ட அந்த வெட்டுடைய பெயரை கொண்டுதான் அம்மனுக்கும் வெட்டுடைய காளி என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டு இன்றும் பிரசித்தி பெற்று இக்கோயிலுக்கு வெட்டுடைய காளி என்றும் சொல்லப்பட்டு மக்களால் மிகவும் போற்றப்பட்டு வருகின்றன. இத்திருக்கோயில் காலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். இத்திருக்கோயிலில் வரும் பக்தர்களுக்கு தினமும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றன. நண்பகல் 12 முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான வீட்டு மளிகை பொருட்களை நீங்கள் ஆன்லைன் மூலம் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.